பிக் பாஸ் வீட்ல கானா வினோத் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கவுண்டருமே வந்து பாத்தீங்கன்னா கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா திவாகரை மட்டும் வச்சு செய்யறது பார்க்க கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அந்த மனுஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லிட்டா யாரா இருக்காங்க எந்த இடம் அப்படிலாம் பார்க்காம கண்ட மேனிக்கு பேசுறாரு. அதுக்கப்புறம் வந்து அது ஒரு சண்டையா போய் முடியுது. சரி, இந்த மனுஷன் கிட்ட இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்க போறோம், தேவையில்லாம எதுக்கு அவரை இழுக்கிறது அப்படின்னு விடாம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கானா வந்து திவாகரை பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி தான் காலையில எழுந்து வரும்போது கலையரசன் கிட்ட குட் மார்னிங் ஹாப்பி மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மாடெல்லாம் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணிட்டு வா அப்படின்னு உடனே திவாகருக்கு கோவம் வர ஆரம்பிச்சிருச்சு. மனுஷன் பல்ல கூட வளர்க்காம காலையில வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. அதே மாதிரி திவ்யா கிட்ட யாராவது கொஞ்சம் நெருங்கி பேசுற மாதிரி பழகிற மாதிரி இருந்தாலும் திவாகர் கோவம் வர்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பிரவீன் ராஜா ஆகட்டும் கானா வினோத் ஆகட்டும் திவ்யா கிட்ட பேசுறது சைக்கிளை வச்சுட்டு சுத்துறதெல்லாம் பார்க்கும்போது அவர் இன்னும் ரொம்ப எரிச்சலாகி எல்லார்கிட்ட இன்னும் கோவப்படுறாரு. வெளியிருந்து பார்க்கக்கூடிய நமக்கு கானா வினோத் ஆகட்டும் பிரவீன் ராஜா ஆகட்டும் திவாகரை கலாய்க்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனுஷனை மட்டும் போட்டு அடிக்கிறது இன்னும் அவரை வந்து தூண்டி விடுற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நேற்று அப்படிதான் வந்து இந்த சீசன்ல நடந்த சண்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டு காமிச்சிருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ரம்யாவும் திவாகரும் சண்டை போட்டிருப்பாங்க. அந்த சீனை பார்த்துட்டு வினோத் போடு சண்டையை போடு அப்படின்னு இது பண்ணும்போது திவாகர் கோவப்படுறாரு. உடனே வினோத் என்ன பண்ணுவாருன்னா தூணு துப்புவாரு. வினோத் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றாரு. இவர் துப்புனதுக்கு அப்புறமா திவாகர் அதுக்கு மேல துப்ப ஆரம்பிக்கிறாரு. பிரஜன் முகத்துல எல்லாம் பட ஆரம்பிச்சிருச்சு. பிரஜன் கேட்கிறாரு ஏங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன சொல்றாருன்னா நம்ம இருக்க போறது ஒரு 2-3 நாள் தான். இவங்க 4 பேரை ஒரு மோட்டிவேஷன் பண்றதுக்காக தான் நம்ம உள்ள வந்திருக்கோம். இந்த டைம்ல எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க அப்படின்ற போது அந்த இடத்துல ஒரு சண்டை உருவாகுது. அதாவது ஒரு கொஞ்சம் ட்ரிகர் பண்ணா மனுஷன் ரொம்ப கலாட்டா பண்றாரு அப்படின்னும் போது அவர் பக்கத்துல போகாம இருந்தாலே நல்லதுதான். நமக்கு யாராவது சொல்லி கேட்கிறவராக இருந்தாலோ இல்ல திருந்துறவரா இருந்தாலோ பேசலாம். ஆனா எதையுமே காதல வாங்கிக்காத ஒரு நபர்கிட்ட நம்ம எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது அப்படின்னும் போது அவரை விட்டு விலகி இருக்கிறது தான் நல்லது இல்லையா? சாண்ட்ரா பிக் பாஸ் வீட்ல இருக்கிற வரைக்கும் தான் பண்றதுதான் சரி. தான் எல்லார்கிட்டயும் சண்டை போடலாம். ஆனா தன்னை யாராவது அட்டாக் பண்ற மாதிரி இருந்தா பேனிக் அட்டாக் வந்து மத்தவங்களை நம்ம எப்படி அட்டாக் பண்ணோம் அப்படின்ற டெக்னிக்லாம் நல்லா தெரிஞ்சு வீட்டுக்குள்ள இருந்தாங்க. இந்த கார் டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா மக்களோட சப்போர்ட் நமக்கு நிறைய இருந்ததுனால தான் முதல்ல ரெட் கார்டு கொடுத்து இவங்க 2 பேரும் அனுப்பிட்டாங்க. அப்போ இந்த சீசனோட டைட்டில் வின்னர் நம்மளா தான் இருப்போம் அப்படின்னு மனசுல ஒரு தப்பான கணக்கு போட்டு வச்சிருந்தாங்க. ஆனா அவங்க வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்ற வீடியோவும் பார்த்திருப்பாங்க. அதுக்கு மக்கள் இவங்களுக்கு என்னென்னலாம் பதிலடி கொடுத்திருப்பாங்க அந்த வீடியோவும் பார்த்திருப்பாங்க. சரி, இதை எப்படியாவது நம்ம சரி செய்யணும். அதுவும் சீசன் முடியறதுக்குள்ள சரி செய்யணும். இல்ல அப்படின்னா இதை வச்சே நம்ம பல வருஷங்கள் போட்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்துல மட்டும் உறுதியா இருக்காங்க. நம்ம பண்ணது தப்பாவே இருந்தா கூட யாருக்கிட்டையும் சாரி அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ரீஎன்ட்ரியில உள்ள வந்திருக்காங்க. சாண்ட்ரா வந்ததுக்கு அப்புறம் கனி எப்ப சாண்ட்ரா கிட்ட பேசுவாங்க அப்படின்னு நம்ம நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி கனி சாண்ட்ராவை கூப்பிட்டு உட்கார வச்சு முதல் கேள்வி கேட்டது என்ன அப்படின்னா, உங்க வயசு தானேங்க நானு, நீங்க எப்படிங்க என்ன கிழவின்னு கூப்பிடலாம்? உங்க பிள்ளைகள்லாம் நீங்க ஷோ உட்காந்து பாப்பாங்கன்னு சொல்றீங்க, அதே மாதிரி தானே எல்லார் வீட்டு பிள்ளைங்களும் பாப்பாங்க, அப்ப நீங்க பேசுனது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டா இவங்க மன வருந்த மாட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து நகர்ந்து போகணும் அப்படின்னா சரிங்க தெரியாம சொல்லிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டா கண்டிப்பா கனி அதுக்கு மேல பேச போறது கிடையாது. ஆனா அந்த இடத்துல ஏங்க நான் சொன்னது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆமாங்க கஷ்டமா தான் இருந்தது அப்படின்றாங்க. இல்ல சோசியல் மீடியா மூலமா ஏதாவது கஷ்டமா வந்துச்சா அப்படின்னா சோசியல் மீடியால பேசினா மட்டும்தான் கஷ்டம்னு கிடையாது. அவங்களுக்கு சொந்தமாவே கஷ்டம் வருமா வராதா? அதாவது இவங்க என்ன வேணா பேசலாம், மற்றவங்களுக்கு அது கஷ்டமா இருக்குமா இல்லாதன்னா இவங்களுக்கு கவலை கிடையாது. ஆனா வேற யாராவது மட்டும் இவங்களை பேசினா அழுது ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கனி தெளிவா பொறுமையா ஒவ்வொரு விஷயத்துமே வந்து கேட்டாங்க. ஆனா எந்த ஒரு விஷயத்துக்கும் சரியான பதில் சொல்லாம இதுக்கு அப்படி இருக்கும் அதுக்கு இப்படி இருக்கும் கடைசி வரைக்கும் கனி உட்காந்து பேசுனதுக்கு சாரின்ற ஒரு வார்த்தை சாண்ட்ரா கிட்ட இருந்து வரவே இல்லை. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா எந்தெந்த இடத்துலலாம் சமாளிக்கிறாங்களோ அந்தந்த இடத்துல அவங்க முகத்தோட பாவனையை பார்க்கும்போது அவங்க கரெக்டா பொய் சொல்றாங்க அப்படின்னு ரொம்ப கிளியராகவே தெரியுது. நடிப்பறக்கன் திவாகரை எப்படி திருத்தவே முடியாதோ அதே மாதிரி நடிப்பறக்கி சாண்ட்ராவையும் கடைசி வரைக்கும் திருத்தவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சாண்ட்ரா ரீஎன்ட்ரி கொடுத்த உடனே பிரஜன் கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னும் நம்ம இருக்க போது ஒரு 4-5 நாள் தான், தேவையில்லாத சண்டைகள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்டு கொடுத்துருப்பாரு. அதனாலயா
இல்லைன்னா வெளியே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் நீ வீட்டுக்குள்ள போய் இதெல்லாம் பண்ணு, கோவம் மட்டும் படாத அப்படின்னு சொல்லி கொடுத்ததுனாலயா என்னன்னு தெரியல, ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா எந்த இடத்துலையுமே சாண்ட்ரா யார்கிட்டயுமே வாயை வந்து விடலை, கோவப்படலை. நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரம்யா கிட்ட போய் பேசும்போதாகட்டும், அதே மாதிரி வியானா மேலே செம்ம கடுப்பில் இருந்தாலும் வாழைப்பழத்தில் ஊசி இறைக்கிற மாதிரி கடைசி ஐயோ வெரி கியூட் அப்படின்னு சொல்லிட்டு வரதாகட்டும், எல்லா இடத்துல இருந்தே அவங்க ஒவ்வொரு முடிச்சா கழட்டிகிட்டே வந்தாங்க. கனி உக்காண்டு கேட்கக்கூடிய எல்லா கேள்வியுமே ரொம்ப சரியா இருந்தது. கனி வந்து உள்ள கேட்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா இடத்துலயுமே கனி வந்து விட்டு கொடுத்துட்டு போற மாதிரி தான் இருந்தாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் விட்டு கொடுத்துட்டு போனா இவங்களுக்கு யார் தான் கேள்வி கேட்கறது அப்படின்றதுக்காக தான் கரெக்டா உட்கார வச்சு கேள்வி கேட்டாங்க. ஆனா அவங்க கேள்வி கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான சரியான பதில் இவங்க சொல்லலை. அந்த இடத்துல மழுப்பிட்டு தான் போனாங்க. இவங்க வெளியே போய் ஷோ எல்லாமே பார்த்தாங்க. மீதி செஞ்ச எல்லா விஷயமுமே கொஞ்சம் ஓரளவு மன்னிக்கிற மாதிரி இருந்தாலும் இந்த கார் டாஸ்க்ல பார்வதி கமருதீன் பண்ணது தப்பு தான். இருந்தாலும் அவங்களுக்கு மேல தப்பு பண்ணது யாரு அப்படின்றது இவங்க வெளியே போய் பார்த்துருப்பாங்க. மக்களோட சப்போர்ட் நமக்கு கிடைக்கல, இதை வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போதே நம்ம சரி செஞ்சோம்னா மட்டும்தான் வெளியே இருக்கவங்க நம்ம போட்டு தாக்க மாட்டாங்க. இல்லை அப்படின்னா வெளியே வந்தா கூட நமக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்காது அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல. கேமரா முன்னாடி வந்து நின்று பார்வதி கமருதீன் கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்தாங்க பாருங்க. ஐயோ, இந்த அன்னியன் படத்துல ரெமோவா மாறுது, அம்பியா மாறுது, அன்னியனா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு மாறுறதெல்லாம் நடிப்பா இருக்கலாம். ஆனா இவங்க அப்படியே ரியல் லைஃப்லயே இப்படி மாறி மாறி பேசுறாங்க அப்படின்றதே தெரியல. பார்வதி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீ அப்படி வெளியே போகும்போது நான் உன்னை கட்டி பிடிக்கணும்னு நினைச்சு எட்டி பார்த்தேன் அப்படின்வாங்க. அவங்க எட்டியாங்க பார்த்தேங்க. பார்வதி பண்ணது தப்பு தான். அவங்க கடைசியா போகும்பொழுது மனம் உணர்ந்து மன்னிப்பு கேட்டாங்க. இல்லை அப்படின்றதெல்லாம் கிடையாது. நீங்க இனி வரைக்கும் யார்கிட்டயுமே சரியா மன்னிப்பு கூட கேட்கல. ஆனா கையை கூப்பி என்னை மன்னிச்சிடு சாண்ட்ரா, நான் பண்ணதுக்காக தான் இப்போ நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மன்னிப்பு கேட்குறாங்க அப்படின்னும் போது என்னவோ பேய பிசாசை பார்த்து பயப்படுற மாதிரி அரோரா பின்னாடி ஒளிஞ்சிருந்துட்டு பார்வதி நான் உன்னை பார்த்து உன்னை கட்டி பிடிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க. இதெல்லாம் மக்கள் பார்க்காமையா இருப்பாங்க. இதை பார்வதி பார்த்தாலே சிரிப்பாங்க. ஐயோ ஏன்டா இவ இப்படி பண்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு. கமருதீனும் பார்வதியும் எவ்வளோ கனவுகளோடு நீங்கள் வந்திருப்பீங்க. ஆனால் அந்த சம்பவத்தால் நீங்கள் வெளியே போயிட்டீங்க. அதுவும் என்னால் உங்களுக்கு ஒரு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. பார்வதி கிட்ட பேசுகிற மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட வரும்பொழுது, கமருதீன் உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயம் தெரியுமா, அப்படி நான் பயந்துருவேன், அந்த இடத்துல தான் நான் உனக்கு பயந்தேன் அப்படிலாம் சொல்றது உண்மையாலே பாக்குறதுக்கு என்ன சொல்றது, ஐயோ அம்மா தாயே நீயா பயப்படுற, உன்னை பக்கத்துல வச்சுட்டா நீ எப்ப எந்த குண்டை தூக்கி போடுவ அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே தான் பயப்படணும். அது மாதிரி இருக்கக்கூடிய ஆள் நீங்க வந்து கமருதீனை பார்த்து பயப்படுறேன், பார்வதியை பார்த்து பயப்படுறேன், நீங்க ரெண்டு பேரும் வெளியே போனது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. விஜய் சேதுபதி ரெட் கார்டு எடுத்து காட்டும் பொழுது ஒவ்வொருத்தரோட ரியாக்ஷன் காட்டினாங்க. சபரி விசில் அடிச்சா போல, விக்ரம் சந்தோஷப்பட்டா போல, திவ்யாவும் வாய் மூடிட்டு ஹாவ் அப்படின்னாங்க. அந்த இடத்துல சாண்ட்ரா கையெடுத்து கும்பிட்டு என்னோ தேங்க்ஸ் சொல்ற மாதிரி சொன்னாங்க. வருத்தப்படுறவங்க சந்தோஷப்படுவீங்களா அந்த இடத்துல? எல்லாருமே தானே அந்த வீடியோவை பார்த்தாங்க. இப்ப என்னவோ ரீஎன்ட்ரி கொடுத்துட்டு அந்த இடத்துல நான் உன்னை கட்டிப்பிடிச்சிருப்பேன், உங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நீங்க எப்படிப்பட்ட ஆள்? நீங்க திரும்பவும் நீங்க வெளியே போகும்பொழுது நான் எல்லாம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கான இதுவா இது? சரி, ஒவ்வொரு விஷயத்தையா சால்வ் பண்ணின்னு வரும். அடுத்தது திவ்யா விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் திவ்யாவை கூப்பிட்டு தனியா உட்கார வச்சு பேசணும்னு சொல்லிட்டு புருஷன் பொண்டாட்டி கூட திவ்யா உட்கார வச்சு, அன்னைக்கு நான் உன்னை இதுக்காக நான் பேசல, அந்த வியானா உங்ககிட்ட வந்து தப்பா சொல்லியிருக்கா அப்படின்னு உடனே திவ்யா ஒன்று சொல்றாங்க பாருங்க. சரி இருங்க நான் வியானாவை கூப்பிடுறேன் அப்படின்னா, சாண்ட்ரா இரு முதல்ல நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், அப்பதானே இவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க, அதுக்கடுத்து வியானாவை கூப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த அவங்க கிட்ட ஷேர் பண்ணது கண்டிப்பா அந்த இடத்துல திவ்யா நம்பியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்து கூட திவ்யாவை பத்தி இவங்க எவ்வளோ விஷயம் பேசியிருக்காங்க அப்படின்னு கண்டிப்பா அவங்க வெளியே பார்க்கும்போது தெரியதான் செய்யும். ஆல்ரெடி திவ்யா சொல்லிட்டாங்க, அவங்க வந்து ஹக் பண்ணது கூட ரியலைஸ் பண்ணி வந்து ஹக் பண்ண மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் செஞ்ச தப்புக்கெல்லாம் சரி பண்ணிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த ரீஎன்ட்ரியில் வந்தாங்க. ஏன்னா இன்னும் ஒரு நாள் அவங்க வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பிடுவாங்க. வெளியே போனால் திருப்பி 4 பேர் அடிக்க செய்வாங்களா, அதனால இது ஒரு இன்ட்டு போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நான் அவங்க கிட்ட பேசிட்டேன், அதை பற்றி அது உங்களுக்குள்ள சால்வ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க பார்த்தீங்களா. அதுக்காக தான் இந்த வேலை பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா. பிரஜன் சாண்ட்ரா திவ்யா கிட்ட பேசிட்டு இருக்கும்போதே பாதியில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சாண்டி மாஸ்டர் உள்ள வந்துட்டாரு. அவர் வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். பிக் பாஸ் வினோத்தை போய் உள்ள இருந்து ஒரு சேர் கொண்டு வந்து வெளியே போடுங்க, அதுல அந்த கருப்பு கோட்டு போட்டவரை நிக்க வைங்க அப்படின்னு உடனே சாண்டியும் மேலே நின்று
10 தோப்பு கரணம் போட சொல்கிறாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு உண்மையிலே நல்லா இருந்தது. சாண்டி மாஸ்டர் உள்ளே வந்து வெளியே போகிற வரைக்கும் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. திவாகரை பேச விடாமல் பண்ணுறதுக்கு சாண்டி மாஸ்டர் தான் சூப்பரான ஒரு ஆள். ஏன்னா கானா வினோத் கலாய்ப்பார், அங்கங்கே கவுண்ட் போடுவார். ஆனால் நேற்று சாண்டி மாஸ்டர் உள்ளே வந்து அந்த இடத்துல திவாகரால் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாத அளவுக்கு அவரை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யார் வந்து என்னை கலாச்சாலும் சரி, இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நான் எப்போ போல் நடிப்பு அரக்கன் அப்படின்றத மாற்றவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே நபர் திவாகர் தான். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸ்கிட்டையும் ஜாலியாக பேசினாரு. அதுக்கப்புறம் கவினும் வந்து எல்லார்கிட்டையும் பேசினாரு. கானா வினோத்தும் கவினும் பேசும்பொழுது பிக் பாஸ் ஒரு கவுண்டர் போட்டுருவாரு. பார்த்தீங்களா, 2 பொட்டிங்கள் ஒன்றா பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. சாண்டி மாஸ்டரும் கவின் வந்திருக்கும் பொழுது பிக் பாஸ் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. உங்களை எத்தனை பேர் ரசிச்சிங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சாண்டி மாஸ்டரும் கவினும் போனதுக்கு அப்புறமா 4 ஃபைனலிஸ்ட்டுக்கும் அவங்களுக்கான பயண வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டு காமிச்சது உண்மையிலேயே சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான் வீட்டில் எல்லாருமே ஸ்டே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் 4 ஃபைனலிஸ்ட்டை தவிர்த்து மீதி எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. மிட் நைட் எடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதாவது பண்ணுவாங்களா, இல்லைனா அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தராக வெளியே கொண்டு போகலாம் அப்படின்னு நினச்சி ஃபைனல் கொண்டு வருவாங்களா அப்படின்றது தெரியலை. இன்னும் ஒரு நாளில் யார் அந்த டைட்டில் வின்னர் அப்படின்றது தெரிய போகுது. ஏன்னா ஆல்ரெடி என்னென்னவோ வேலைகள்லாம் பார்த்துருக்காங்க, இவங்கள தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நடக்குதா இல்லைனா ஓட்டு பேஸ் தான் எல்லாருமே பார்த்து நியாயமாக நடக்குதா அப்படின்றத ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய போகுது. இந்த 4 ஃபைனலிஸ்ட்டை யார் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்றத கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள்.